ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நடிகை ஓவியா அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்துட்டாங்க. கொஞ்சம் வருஷமாக ஆளே இல்லாமல் எங்கே போனாங்க அப்படின்றது கேட்குற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் ட்ரெண்டிங்கில் லைம்லைட்டுக்கு வந்திருக்காங்க ஒரே ஒரு வீடியோவின் மூலமாக. ஸோ ஒரு சாயங்காலம் சன்செட்டின் மூலமாக ஒரு பீச்சில் நடந்து போகிற மாதிரியான ஒரு ஷார்ட் அது. ஆனால் அது ட்ரெஸ்ஸு தான் மேட்டர்ஸ். ஏன் ட்ரெண்டிங்கில் வந்தாங்க அப்படின்றதுக்கான காரணம் இந்த ட்ரெஸ்ஸு தான் மேட்டர்ஸ். தன்னுடைய இடை அழகையும் குழி அழகையும் வந்து ஓப்பனாக அதை மட்டும் காட்டாமல் கொஞ்சம் குனிஞ்சும் அப்படி இப்படி காட்டி ட்ரெண்டிங்கில் வந்திருக்கிறாங்க. ஸோ நடிகை ஓவியா அவங்களுக்கு 35 வயதாகுது. சினிமாவில் நல்லா நடிக்க, அதாவது நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு நடிகை. ஸோ அப்படியே வந்து தடம் மாறி தவறான பழக்கம், தவறான வந்து போதை, அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் வந்து அடிமையாகி அப்படியே தன்னுடைய சினிமா வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மகாபலிபுரத்திலேயே வந்து லிவிங்ஸ்டனாக இருந்துட்டு சில பல செய்யக்கூடாத தவறுகள் எல்லாம் செஞ்சு ரொம்ப ரொம்ப பெயர் கெட்டு போன ஒரு நடிகை. ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுமா, நடிகை ஓவியாவை கூப்பிட்டுக்கோ அப்படின்ற வகையில் அவங்களுடைய தவறான இமேஜ் வந்துருச்சு. ஸோ இதனால் சினிமா உலகம் கம்ப்ளீட்டாக ஒதுக்கிடுச்சு. நீ ஒதுக்கினா என்ன, என்னுடைய பொழப்பை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய திரைமறை வாழ்க்கையில் அப்படியே வாழ்ந்துட்டாங்க. ஸோ யாருக்கு எது வேணுமோ அப்படின்னு சொல்லி மகாபலிபுரம் ரிசார்ட்டில் போட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் அவங்களுடைய கரியரே க்ளோஸ். பிக் பாஸின் மூலமாக பெரிய ஒரு ஓவிய ஆர்மி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி தனக்கான ஃபேன் பேஸை வச்சுருந்த ஒரு நடிகை சூப்பராக வந்து நடித்து முன்னேறி இருக்கலாம். பட் ஆனால் அவங்க சூஸ் பண்ண பாதை தவறான பாதையாக போயிடுச்சு. ஸோ எது எப்படியோ என் லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. இவங்க ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோ தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஸோ நடிகை ஓவியா அவங்க வந்து அடுத்த எல்லாருமே வந்து சம்பாதிக்கிற முறை வந்து இப்போ மாறிடுச்சு இல்லையா? அதனால் அடுத்த இப்போது நம்ம ரெசார்ட்டில் பண்ண வேலையில் வந்து இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான தனி ஒரு ஆப்பும் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. இப்போ கிரண் ரத்தூர் கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதன் மூலமாக சம்பாதிக்கலாம். ப்ளஸ் வந்து இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக அவங்களுடைய வருமானத்தை பெருக்கலாம். அடுத்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போட நடிகை ரெடி ஆகிட்டாங்க. அது ஓவியா தான். ஸோ அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் மூலமாக படு மோசமான சில பல வீடியோஸ், பிக்சர்ஸ் எல்லாம் வெளியே வரப்போகுது. முடிஞ்சால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் லீக் பண்ணி விடுங்க. நம்ம எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நடிகை ஓவியா அவங்களுடைய இந்த கவர்ச்சியான ரீசெண்டான ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? நல்லா வந்திருக்க வேண்டிய நடிகை சினிமாவில் வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்களை வந்து வெளிக்காட்டி நம்மளையும் வந்து என்ஜாய் பண்ண வச்சுருக்கலாம். பட் ஆனால் எதுக்குமே லக் இல்லாமல் போயிடுச்சு. பட் ஆனால் கூட இருந்து என்ஜாய் பண்ணுற ஆண் நண்பர்கள் லக்கி தான். ஸோ பல ஆண் நண்பர்கள் லக்கியான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய 17 செகண்ட் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லினா ஒரு பரந்த மனசு கொண்ட நடிகை. ஸோ அந்த வீடியோவை பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்த்துருப்பீங்களே கண்டிப்பாக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா லிங்க் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டாக இப்போ கீர்த்தி சுரேஷோடைய ஸ்வாப் வீடியோஸ், வைப் ஸ்வாப் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஜோ வீடியோஸும் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து தெரிக்க விடுங்க.